நெஞ்ச துடிக்கும். என்ன படி வந்த இடத்துல போன இடத்துல கிச்சு கிச்சுன்னு சேவையில விலகுதா இல்லையா? என்ன வனரோசு, கடலை பார்த்தோன்னா துள்ளி குதிக்கிறியே, என்ன பாட்டெல்லாம் அலலையா அடிக்குது, என்ன இளமை பொங்குதோ? பக்கி சிச்சுவேஷன் தாங்கடி, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். வந்து தொலை, நீ வா. வாமா வா வா வா, பழ கருவாடு, பழச்சத்து கருவாடு, கிலோ 100 ஒடியா 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 வந்து அள்ளிட்டு போ வா 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 வா. ஐயோ வனரோசு, என்னடி கப்படிக்குது, இங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு வந்துட்டு ஏன்டி? ஐயா என்ன ஒரு நாத்தம். இது நல்ல உலக அதிசயமா இருக்குதே. கழுவுறதுக்கு முன்னாடி கப்படிக்குதுங்கிறவா, நாத்தடிக்குதுங்கிறவா, கழுவி விட்டு வறுத்து குழம்பு வச்சோம்னா நாக்க தோங்க போட்டுக்கிட்டு திரியுவா. அதானே பக்கி. பக்கியோ, நானும் வந்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா கருவாடு குழம்பு மீன் குழம்பு வச்சா கோப்பு கோப்பையா சோத்த வெட்டு வெட்டுன்னு வெட்டுறது எங்களுக்கு தெரியாதாக்கா? சரி, அவளை விடுமடி நீ, அவன் அப்படித்தானே. அண்ணா கருவாடு எப்படின்னு? அட என்னம்மா கருவாடு எப்படின்னா, கடல்ல இருந்து புடிச்சு உப்பு போட்டு காய வச்சு விக்கிறோம். ஐயோ அண்ணே, நீங்க வேற யாங்கன, நாங்க வர வரத்துல நீங்க வேறயா? கருவாடு எப்படின்னா எப்படி விலைன்னு கேக்குறோம், அந்த எப்படி இல்ல. அப்படி தெளிவா பேசுங்க. 1.5 கிலோ 160 ரூபாமா. என்னக்கா கருவாடு இத்தனையா இருக்குது, அது உப்பு பறிச்சு போய் கிடக்குது, இத போய் 1.5 கிலோ 160 ரூபாய்ங்கிறாரு. எக்கா இந்த கருவாடு மீனே சந்தையில வந்து 100 ரூபாய் கிலோ, நம்மளே மீனை வாங்கி காய வச்சு போடலாம் போல அதுக்கு. 100 ரூபாயா? ஏன் வனரோசா, எந்த மீன் கடையில் உனக்கு 100 ரூபாய்ன்னு சொன்னாங்க? எல்லா மீன்களையும் 300 ரூபா 400 ரூபாய் தானே கிலோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கெல்லாம் கம்மியாக கிடைச்சா உன்னை இன்னமும் கம்மியாக அப்படியே கிடைக்கும்னு நினைக்கிறது. கால் கிலோ கருவாடை 80 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு விற்கிறாங்க. ஒரு 1.5 கிலோ 120 ரூபாங்கிறாரு. எவ்வளோ தேவலை வாங்கல, சும்மா வாயை முடிக்கிட்டு பேரம் பேசாம. அடி இவளையாடி நம்ம கூட்டிட்டு வந்தா ஒண்ணு பேச காசை குறைச்சு பேச விட மாட்டேங்கிறாளே. காலை பிடிச்சி காலனால நகட்டி விடுறி. ஆளை பாரு ஆளை. அடியே நல்ல காரா கருவாடா இருக்குடி, நல்ல மலைக்கு சளி எலிக்கெல்லாம் தேவலை, வாங்கி போடுவோமா? எக்கோ வந்த உடனேயே எதையுமே குடிஞ்சு வாங்க கூடாதுக்கா. ஒரு ரவுண்டு உள்ள போய் இதை பாப்போமே. ஆமா, வந்தவனையே வாங்கணுமாக்கா, போய் பாப்போம்க்கா. அங்க இன்னும் குறைச்சு குறைச்சு இருக்குமுக்கோ. ஏமா நில்லுங்கம்மா, வாங்க 5 பத்து குறைக்க வாங்கம்மா. யோ நில்லு, இப்போ எதுக்கு கூப்பிட்றேன்? அவன் போறல்ல, இப்போ சாட்டுக்கு போறல்ல, குறைச்சு கொடுப்பேங்கிற நீ 5 பத்து குறைச்சு கொடுப்பேன். அவன் 2 கிலோ 60 ரூபாய் தரியான்னு கர்றாரா அடிக்கிறவ. அதுக்கு செட் ஆகுமா வியாபாரத்துக்கு? போன போய் தொலைட்டு விடியா, நீ வியாபாரத்தை பாப்பியா? ஒரு கிலோ கருவாடு 50 என்றால் 2 கிலோ கருவாடு 60, 70, 80, 90, 100 வரணும். 60. எனக்கு தப்பா எதுவும் கணக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா? போச்சா, 2 மார்க்கு போச்சா? நீ படிச்ச கணக்கெல்லாம் சரிதான், கிளவிதான் கணக்கு வழக்கு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்குது, தெரியாம சொல்லுதோ? எங்கட கணக்கு சொல்ற மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிப்படாத. சும்மாவே மண்டை மொட்டையா தான் இருக்குதுல, மொட்டை அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. 1 கிலோ கருவாடு 50ங்கிற, 2 கிலோ கருவாடு 60ங்கிற. அது ஆப்பரு, ஆடி ஆப்பர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடி ஆப்பரா? ஐயே கிளவி, ஆடி முடிச்சு 6 மாசம் ஆச்சு, அடுத்த ஆடி வர்றதுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்குதே. ஆமா மடியல, ஆடி வாங்குறீங்களா இல்லையா? ஒரு சோழி இருக்குது, மயனூர்ல போய் 4 நாள் இருந்துட்டு வருவோமேன்னு பாக்குறேன். இருந்த கருவாடுல அதே தள்ளி விடுத்து போக வேண்டியதுதான். அப்படியே வனராசா, கருவாடுமா காயாத மாதிரி சொதன்னு இருக்க முடியும், நல்லா இல்ல மடி. கூட 10-20 போனாலும் நல்ல கருவாடை பார்த்து வாங்குவோம் மடி. இது என்னமோ பச்சை மீனை கொண்டாந்து போட்டது மாதிரி இருக்குது, அதனால இப்படி சொல்லுதுடி. அக்கா நீ என்னக்கா இப்படி இருக்க? ஒரு விவரங்கிறவன் தெரியாம இல்ல இருக்கிற. அப்படி வாங்குற முன்னாடிலாம் பொருள் குறைச்சு இப்பெல்லாம் அவன் வாய் பேச மாட்டேங்கிறீக்கா. அக்கா அது முன்னாடி உட்காந்துதான் என்னக்கா சொன்னேன், 1 கிலோ கருவாடு 200 ரூபாய்ங்கிற. இது வத்தியா எப்படி கம்மியா கிடைக்குது? காயாட்டி என்ன போய் காய வச்சுக்கிற, காய வச்சு ஆக்கி தின்னா வேணாம் நான் சொல்லுது. என்ன நட்டு அக்கா தான் முடிச்சு போய் நிக்குதுன்னா நீ முடிச்சுட்டு நிக்கிற. உனக்கு வேணுமா வேணாமா கருவாடு? இன்னும் குறைச்சு வாங்கி தரேன், பார்த்துட்டு இன்னும் வேணா குறைச்சு தரேன். 2 கிலோ வாங்குவா அக்கா, உனக்கு 2 கிலோ போட சொல்லவா? ஓய் ஹோய், என்ன கஸ்டமர் பிடிக்கிறியோ? கஸ்டமரு வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம். எனக்கு 2 கிலோ வாங்கிட்டு அக்காவுக்கு 2 கிலோ வாங்கிட்டு அப்படியே நீ ஆப்பரில் நீ ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். எனக்கு வேணாம், நான் உனக்கு துணைக்கு தான் வந்தேன், கம்பெனிக்கு தான் வந்தேன், நான் வந்த வேலையை பார்க்குறேன். உன் வேலையை நீ பாரு போ. யாமடி நீ வேணாங்கறவே, அடி அந்த மனசே யானி வேணாங்கற. இந்த ரோஸ் கலர் சேலை கட்டிருக்க பிள்ளைய பத்தியா நல்ல கருவாடு மீன் திம்பாவாளே, தின்னப்பட்டு முகம் எப்படி இருக்கு பத்தியா? அம்படு சத்து இருக்குது முகம், அம்படு அளவு கொடுத்து போய் அளவு வத்த பிள்ளையா இருக்கறா. நீ வாங்க முடியாம வாங்காட்டி போய்
வாங்கி ஊர்காரிட்ட போட்டு டபுள் ட்ரிபிளா போட்டு வித்துறலாமோ? இந்த ஐடியாவும் நல்லாத்தான் இருக்கு. பார்த்தா நீ குறைச்சு தருவாங்க முன்னாடி இருக்க கடையெல்லாம் விட்டுட்டு தாண்டி 7 மைல் தாண்டி கடையே இருக்க உன்னைய வந்து பிடிச்சிருக்கேன். அத்தா இந்த கூடையில இருக்குல்ல, இது 35-40 கிலோ இருக்குமா? 2 கூட 1200 எடுத்துக்கிறேன். சரியா இல்லையா? தாரண்டா தா. ஐயே என்ன முடி இவளுக்கு பைத்தியமா பிடிச்சு போய் கிடக்குது. அடி அடி லூசு சிரிக்கியானே. அடி என்ன முடி நீ 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வருவியா? ஐயா 50 கிலோ 60 கிலோ வாங்கி என்ன பண்ண போற நீ? அதானே பக்கி பைத்தியம் பிடிச்சி போய் தெரியுதோ, பித்து கொண்டு போயில தெரியுது. ஏன் வனரோசா, எதுவும் நாய் பண்ண பூனை பண்ண அப்படி எதுவும் வச்சிருக்கியா? எதுவும் சாப்பாடு கீப்பாடு போடலாம்னு வாங்கிட்டு போறியா? கடற்கரை மண்ணை மிதிச்சோட மண்டையில டொங்குன்னு ஒரு மணி அடிச்சிச்சுக்கா. இதெல்லாம் பிசினஸ் பிளானுக்கா. உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. பிசினஸ் பண்ணுவேன், நான் இந்த பிசினஸ் தான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன், அப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல கல் நினைச்சு இதுல கல் நினைச்சு அதை இதே பண்ணாதாக்கா ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் என் கிளை வீட்டுல சும்மா தானே கிடக்குது. உட்காந்து எந்திரிக்கிறது. காய வச்சு தானே காய வச்சு தருது. வந்துட்டு கிலோ 200 ஊருக்குள்ள வித்து தள்ளிட மாட்டேன். அடி என்ன முடியும் அடினா அடி இப்படியா மட்டத்துக்கு அடிச்சு கேப்ப? அடி 10 கிலோ கருவாடை நான் சொன்ன விலைக்கு 600 ரூபா வருது மடி. நீ 2 கூட கேக்குறவ அதெல்லாம் 2500 ரூபாய்க்கு குறைச்சு தர முடியாத மடி. 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் எம்புடுக்கு விற்கலாம் தெரியுமா? 10,000 ரூபாய் லாபம் பார்த்து போறலாம். ஆமா இதுல வித்தியா 1600 கேக்குறேன். எனக்கு எப்படி காட்டு வடியாம மனசாட்சியோட கேளுமா? இவ அடிமாட்டு விலையை கேட்பான்னு சொல்லிட்டு பாவம் கிழமைக்கு தெரியல. என்ன யோசிக்கிறா இவ? வாங்கி போடுவாளோ? 2500 10,000 12. எதுக்கு ஆள் வாங்கியிருப்பா? ஒருவேளை கிளவி அழகா இருக்குன்னு சொன்னோம்னா ஆள் வாங்கிட்டாலோ? ஏன் வனரோசா பக்கி என்ன யோசிக்கிற? எதுக்கு முடி தேவையில்லாத வேலை? இவர் உன்னை நல்லா கவுத்து விடுது அந்த கிளவி. உலகமாக நடிக்குதுடி, நிமிஷம் விழுந்துடாதுடி. வனரோசா ஊரு 1000 சொல்லும். உன் வயிற்று பசிக்கு நீ தான் சாப்பிடணும். ஒழுங்கா யோசிச்சு ஒழுங்கா பொழைச்சுக்க, முடிச்சுக்க, சன்ரைஸ் குடிச்சுக்க. இந்த புடி 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 புடி. நீ கேட்ட 2500 ரூபா புடி. ஜாம்பு எடுத்து கழுவணும். அத்தாடி இப்படி கருவாடை வச்சுக்கிட்டு எப்படிடா விற்கிறது என்ன பண்றதுன்னு கிளம்பி போய் கிடந்தேன். எவடா வருவா எவடா சிக்குவான்னு அந்த சிக்கி போட்டா. சரிக்கா சரிக்கா உன் கருவாடை தான் ஒப்பு கொண்டு நீ. ஐயோ ஐயோ கடற்கரைக்கு வந்ததுக்கு நல்லா அடிச்சது பாரு சாக் போட்டு. தேடி இதுக்கு தான் வரணும்னு சொல்றது. என் வாயை வச்சு எப்படி பொழைச்சிக்கிற பத்தியா? அக்கா உன் வாயிலே ஒண்ணும் வேற ஒண்ணுமில்லைன்னு சொல்லுவியே. இப்ப எப்படி வாயால எப்படி பொழைச்ச பத்தியா? என்ன முடி இப்படி சொல்றத கேட்டுக்கிட்டு என்னவோ மண்டையில வாங்கி தொலைஞ்ச காயாத கருவாடை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கணும்னு வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு கருவாடை வேணாம் ஒண்ணு வேணாம் வந்து தொலைஞ்ச வாங்க. அந்த அக்கா எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நீ அக்கா நீ எனக்கு கத்திட்டு போற அப்படி? ஏக்கா காயாத கருவாடை தானே ஒரு நாள் வெயில்ல போட்டா காஞ்சு கலந்து கருவாடா சூட்டு போகுது. கடை வச்சிருந்தா காரம் குறையுமா? கருவாடு தானக்கா. பொருளுக்கு பொருள் மட்டும் இருக்கதானே செய்யுது. அப்புறம் என்னமா ஏன் அப்படி கத்திட்டு போறவாக்கா? போனா போ. எடுத்து பேசுறதே இந்த அக்காக்கு பழக்கம். நீ வாடி செல்லக்குடி வாடி. என்ன பக்கி பாசமலை பொழியுது? கருவாடை தூக்க விட்டுருமோ? 2 கூட இருக்குதே. நட்டு வாடி வாடி வாடி. இந்த பெரிய குடை நீ தூக்கிக்க, சின்ன குடையை நான் தூக்கிறேன். வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்தேன்னு வை, உனக்கு இலவசமா 2 கருவாடு தருவேன் சுட்டு திங்கிறதுக்கு. இலவசமா 2 கருவாடு எனக்கு? பக்கி வந்து தொலை. தூக்க தானே வேணும், தூக்கி தொலைறேன் வா. நெட்டு ஓடு 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 ஓடடி. சும்மாலாம் வெட்டி தனமா இருக்க முடியாது. நீ வேலை வெட்டி அம்புட்டு கிடக்குது. போறோம் கருவாடை காய வைக்கிறோம். ஊருக்குள்ள டபுள் 200 விக்கிறோம். ஃபுல் ப்ராஃபிட்டை பாக்குறோம். போ 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 வேகமா போ வேகமா போ. வரசா போ. புதுசா இருக்குது இந்த கருவாடுக்கார பொம்பளை. ஊர் பக்கம் வந்ததே இல்லையே. கருவாடுக்கார பொம்பளை 2 சோடி போட்டு தெரியுதுங்க ஊருக்குள்ள. ஏமா கருவாடுக்கார பொம்பளையா? கருவாடா கூட எங்க இருந்து இறக்குறது? இப்படியே வெக்கன்னு போனா எப்படி யாரும் நடக்கும்? வாங்க வாங்க. கருவாடுக்கார பொம்பளையா? ஐயோ நெட்டு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சுடி. பத்தியா நம்மள பார்த்தனே கருவாடுக்கார பொம்பளைன்னு. பக்கி மேக்கப் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. கண்ணை ஒழுங்கா கழுவிட்டு உட்காரப்படாது. கண்ணு கருத்து தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்குது. எப்படி அடடடடா இன்னும் ஊருக்குள்ள காலை எடுத்து வைக்கல. ஐயோ அதுக்குள்ள என்னோட கருவாடுக்கு இம்புட்டு டிமாண்டா. நெட்டுக்குட்டி பத்தியா? பிசினஸ் பத்தியா? சொன்னி என்னமோ அக்கா இருக்கட்டும். அக்கா வாயடிச்சு வயிறடிச்சு போய் நிக்கல வியாபாரத்தை பார்த்து. அப்புறம் இருக்கு கருவாடுதே. பக்கி சொன்னது பழிச்சு போருமோ? பில்டப் எல்லாம் விட்டுச்சு, அது மாதிரி சாதிச்சு போருவாளோ? சரி சும்மா விளையாட்டேன்னு சொல்லி பாருவேன். எம்புட்டு வேலை போடலாம் நம்ம கருவாட்டுக்கு? கிலோ 150 ரூபாக்கா.
குரல் என்ன நம்ம ஊர்க்காரிய குரல் மாதிரி இருக்குது. பொட்டியை தலையில வச்சிருக்கோம், ஒன்னும் மூஞ்சி முகரையும் தெரியலையே. கிலோ 150 ரூபா தானா? அட தேவலையே 150 ரூபாய்னா மழை காலத்துல கருவாட்டு விலை ஊறுபட்டதா விலை ஏறி போயில கிடக்க. அப்ப 2 கிலோ கொண்டாந்து கொடு, இறக்கு பொட்டியை இறக்கு வா. பத்தியா வளரோசா, குரல் நம்ம ஊர்க்காரிய குரல் மாதிரி இருக்குங்கிறா. அப்ப நம்ம யாருனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காளோ? கூட முகத்தை மறைச்சிருக்கு. இவளுக்கு மத்தியில் நீ கருவாட்டி வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி விற்று லாபத்தை எடுத்துருவ. கிழிச்ச மாதிரி தான். பொறாமை, பொக்கார்ப்பு, வயிற்றுச்சல், கீத்தரிச்சல், எல்லா எரிச்சலும் ஒட்டுமொத்த ஊர் தான் நம்ம ஊருக்காரி. எங்கிட்ட அவள்கிட்ட விற்று நீ பொழைச்சி 4 காசை பார்த்து போறேனே வாங்க மாட்டாளுங்க. இப்போ என்ன பண்ண போற? பவனு மாதிரி கருவாடை கொண்டு போய் கொடுத்தாலுமே ஆத்தடி அவளுக்கு 10 பைசா லாபம் கிடைச்சு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவளுங்க. இவளுக்கு மத்தியில் எப்படி நீ வியாபாரம் பார்த்து விளங்கிடும். பச்சி, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? வாயில வசம்ப வச்சு தேய்க்க எப்ப பார்த்தாலும் வியாபாரம் ஊத்திக்கிற மாதிரியே சொல்றியே. யார வயித்துல புளிய கரைச்சு தொலைகிற? வயித்துல கலக்குது, கடம்னு வயித்த கலக்குது. வேற காட்டுக்கிற வீட்டுல போன முதல்ல சும்மா கிடவுலடி. அவளுக்கு அப்படின்னா நான் எப்படி என்ன உனக்கு தெரியாதா என்ன? அவளை 8 அடி வந்தா நான் 16 அடி பாய்வேன். அவளுக்கு கொம்புனா நான் கொம்பனுக்கும் கொம்பு. சும்மா பசங்க மாய பொத்திக்கிட்டு வரணும் நீ. ஐயோ சாரிக்கா கருவாடு இப்பதான் நேரடி கொள்முதல்ல மொத்தமா போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 நாள் அதுக்கு மேக்கப் போட்டு இல்ல காய வச்சு நல்லா 4 கிலோக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி 2 நாள் கழிச்சு கொண்டாந்து தரவா? சரி கண்டிப்பா கொண்டுட்டு வந்துடணும். அங்கிட்டு யாரு? உன் மகளா? பேண்ட் சட்டை போட்டிருக்க உன் மகளா? வியாபாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கியோ? பள்ளிக்கடம் இல்ல லீவா? அடி பாவி வரப்ப நீ கருவாடே வாங்காட்டி பரவாயில்ல. ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியான்னு கேட்கக்கூடாது. மகளான்னு கேட்டுப்புட்ட. என்ன வார்த்தை? அவளை விட நான் 1 வயசு கம்மி. சரி ஆக்ரோசப்படாத, கோவப்படாத, விட்டு தள்ளு. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா, எல்லாத்தையும் பொறுத்து போகணும். ஆமா, இப்ப என்ன உனக்கு? மகளான்னு கேட்டுவிட்டேன். நான் அந்த அளவுக்கு இளமையா இருக்கேன், அதனால கேட்டுவிட்டேன். சரி விடு, கோவப்படக்கூடாது. பிசினஸ் வேணுமா வேணாமா? பிசினஸ் நடக்கணுமா வேணாமா? என்ன இந்த பொம்பளையே பதிலே பேச மாட்டேங்கிறாளே சொன்னதுக்கு? அடியாளே, என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறியே? நீ கிலோ 200 ரூபாய்னு வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு 2 கிலோ கொண்டாந்து 2 நாளைக்கு கொடுத்துட்டு போயிரு என் வீட்டுல. இதுதான் என் வீடு. என் மகனுக்கு மெட்ராஸுக்கு கொடுத்த உடனே மருமக கேட்டு விட்டுச்சு, கொடுத்துட்டு போயிரு, வந்து மறந்துடாதே. வயசா முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம். என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாளுங்க. சரி அதெல்லாம் கம்பல்சரியா கண்டிப்பா வந்து கொடுத்துட்டு போயிருவேன். கட்ட ரைட்டா கொடுத்துட்டு போயிருவேன். ஐயோ 200 400 சொன்னாலும் வாங்குவாளுங்க போலயே. ஐயோ ஏன்டி வனரோசா, நம்மளுக்கு இந்த கருவாடை பத்தி எல்லாம் தெரியாது. பாக்குறதுக்கு நல்லாதான் பழமெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த கிளவி முப்புட்டு மட்டமா கொடுத்துட்டு போயிருக்கு. அடி என்னடி கிறுக்குத்தனமா பேசிக்கிருக்க? போன் போட்டுக்கிட்டு யார் சொந்தக்காரங்க மாயே மச்சான் யார் வச்சிருப்பாங்க? ஒரே இடத்துல விட்டு யார்கிட்டயா தள்ளிவிட்டு போயிரும்னு அது விட்டுருக்கோம், தூக்கிட்டு தெரிய முடியாதுன்னு. அது 10 வயசு லாபம் இல்லாமையா பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துருக்கோம். நீ விடு, ஏன் வந்துச்சு எதுக்கு வச்சுன்னு? எனக்கு லக்குன்னு இருந்திருக்குது, சாக் போட்டு அடிச்சு போச்சு. அதுக்கு என்ன? தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐயா